எல்லாரும் மாதிரி நானும் அதான் யோசிச்சேன், கல்யாணம் படம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் ஒரு இடத்துல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. உண்மையாகவேவா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த கோலுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நிஜமாலுமே சொல்கிறேன். எனக்கு கோலை க்ளோரிஃபை பண்ணுறதுலே விருப்பம் இல்லாமல் இதாகிட்டு. நீங்கள் 40 வயசில் படம் பண்ணிடுவீங்க, கல்யாணம் அப்போ லைஃபையை திருப்பி என்ன பண்ண முடியும்? அதான் இன்னொன்னா, வரவங்க ஏன் பாரமாக நினைக்கணும்? அவங்க நமக்கு சப்போர்ட் கூட பண்ணுவாங்கல்ல. நம்ம ஏன் இப்படி நினைக்கணும்? வரவங்களை நம்ம தான் காப்பாற்றணும். நம்ம ஏன் நம்மளே இது பண்ணணும்? ஏன் வரவங்க நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா கொஞ்ச நாளைக்கு? அப்பா அம்மா ஸ்பேஸை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டியா? ஏன் வேறு யாருக்கும் இது பண்ண மாட்டிங்களா? கரெக்ட். ஏன் நம்ம இப்படியே நம்ம படம் பண்ணால், நமக்கு லவ் பண்ணால், இல்லை நம்ம கல்யாணம் பண்ணால் அவங்க நம்ம இது காசு போடுவாங்க, அது ஏன் நீ இப்படியே பார்க்குறோம்? அதை அவங்க வந்து நம்ம வாழ்க்கையை இது பண்ண மாட்டாங்களா? ஒரு விலைக்கு ஏற்றி வைக்க மாட்டாங்களா? கோல் முக்கியம்தான், ஆனால் கோலை விட லைஃப் முக்கியம். சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் முக்கியம். ஒரு பெரிய மொமெண்ட்ஸுக்காக நான் எந்த சின்ன மொமெண்ட்ஸும் எனக்கு வேணான்னு ஒதுக்கிட்டா லைஃப்பில் அந்த ஒரு மொமெண்ட்டு தான் இருக்கும். லைஃபாக கோலான்னு வந்தால் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? நான் கோல் சூஸ் பண்ணுவேன். நான் லைஃப் தான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு பர் டே அந்த நாள் எப்படி? அது கரெக்டு. எனக்கு இவர் சொன்னார், ஞானவேல்ராஜ், தாசி ஞானவேல், அவர்கிட்ட மீட் பண்ணும்போது சொன்னார், தமிழ் நீ ரொம்பலாம் யோசிக்காத, இந்த படத்துக்கு அப்புறம் நான் ஒன்று அச்சீவ் பண்ணுறேன், என்னுடைய திட்டக்குடியிலேருந்து ஒருத்தன் வந்து படம் பண்ணுறான் அப்படிங்கிறது என்னுடைய இதாக இருந்தது இல்லை, உங்களை மாதிரி நான் கோல்ன்றதுனால. ஆனால் அந்த படம் பண்ணவனே அது என் கிளைமேக்ஸாகவே இல்லையே. அது கரெக்டு. இப்போ எனக்கு என்னன்னே தெரியாமல் இருக்கேன் நான். இப்போ இது இருக்குல்ல, கடைசியில் இது எப்படி ஆச்சு, இதுதான் என்னோடய ஓப்பனிங் சீன் மாதிரி இருக்குது. இப்போ நான் இதை கிளைமேக்ஸ்னு நினச்சி ஓடிக்கிட்டு இருந்தேன், அது நடந்துருச்சு. இப்போ எனக்கு ஓப்பனிங் சீன் ஆகிடுச்சு. சூப்பர். இப்போ தான் நான் கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளேயே வந்திருக்கேன். எனக்கு அப்போ எனக்கு பயமாக இருக்குல்ல, இதைத்தானடா. அதாவது அந்த லவர் பர்த் ரிலீஸ் ஆகி எல்லோரும் என்ன பாராட்டுறாங்க. உண்மையை சொல்லிட்டுங்களா, நான் அதுக்கு முன்னாடி இருந்தான்ல ஒரு மைண்ட் செட், நம்ம படம் பண்ணிட்டா லைஃப் அப்படின்னு. இல்லை, அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு இப்போ தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ நம்ம இதை காப்பாற்றணுமோங்கிறதுல இப்போ எனக்கு இதாகுது. அப்போ அவர் சொன்னார், ஞானவேல் சார் சொன்னார் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, அந்த நாளை எப்படி ஒழுங்காக வச்சுக்கணும்னு மட்டும் யோசி, அடுத்தடுத்த நாள் அது பார்த்துக்கும். நீ வந்து 10 நாளைக்கு அப்புறம் நடக்க போகிறதுக்கு இந்த 9 நாளை சாக்ரிஃபைஸ் பண்ணாத. அதனால தான் சொல்கிறேன், இது தப்பாக கூட இருக்கலாம், பட் நான் என்னை பற்றி மட்டும் தான் சொல்கிறேன். எனக்கு கோல் தான், எனக்கு லைஃப் தான் பெருசு. இங்கே நிறைய பேர் கோலுக்காக லைஃப்பை தொலைச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். இங்கே லைஃப்பை தவிர இது எதுவுமே புனிதம் கிடையாது. கரெக்ட். நாம் வாழ்கிற லைஃபு, நம்ம கூட இருக்கவங்க லைஃப்பை தவிர வேறு முதல்ல எதுவுமே புனிதம் கிடையாது. அது மட்டும் தான் உண்மைன்னு நினைக்கிறேன். க்ளோரிஃபை பண்ணாதீங்கன்ற. கிறிஸ்டியன்நெட் ஃபாஸ்டஸ்ட் இன்டர்நெட் நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணலாம், பட் இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட் கிறிஸ்டியன்நெட் தராங்க. சர்டிஃபைட் பை கூகுள், ட்ரஸ்டட் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், Greater Chennai Police. Call 94980 10101 to avail 1 month free internet. Conditions apply.